வணக்கம். ஒன்றாவது நம்மளுடைய டசார் சலாம் மலேசியா மடானி. அந்த டசார் நம்ம நாட்டியோட பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். அடுத்தபடியாக சலாம் பிரிசே முஃபகார் சஜாத்ரா. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் யங் அஹ்மத் பரோர்மாட் டாக்டர் ஸ்ரீ உத்தமா அஜி அமீருடீன் அவர்களோட கொள்கை. இந்த கொள்கையில் மலேசியா மக்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த தேசிய தின வாழ்த்துக்கள். நம்ம நாடு 67 ஆண்டு இந்த 31ஆம் தேதி வந்தால் நம்ம சுதந்திரம் அடைஞ்சி 67 ஆண்டுகளில் நாடு பல சவால்களை சந்தித்து இன்றைக்கி இருக்கிறோம். இருந்தாலும் இந்த நாட்டில் ஆட்சி டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள், அப்புறம் பிரிட்டிஷு, அப்புறம் ஜப்பான் ஒரு 2 வருஷம் ஆட்சி, அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி, அதுக்கு பிறகு மலேசியா நம்மளோட ஆட்சிக்கு வந்துச்சு. சுதந்திரம் கிடச்சி 67 வருஷம். இன்றைக்கி புதுமையாக இந்த நாடு எந்த அரசாங்கத்தில் இருக்குன்னா மடானி அரசாங்கத்தில் இருக்குது. மடானி அரசாங்கத்தில் பாரிசான உள்ளவங்களும் இந்த மடானி அரசாங்கத்தில் இருக்காங்க. இப்போ அதாவது பாரிசா நேஷனல், நம்மளோட பிகேஆர், டிஏபி, அம்மனா, இந்த கட்சிகள்லாம் கூட்டணியில் இருக்குது, ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நாட்டு மக்கள் விலைவாசி ஏறிடுச்சு. இது உள்ளபடியே வேதனை, வருத்தம். ஏன்னா நம்மளோட கரன்சி பார்த்தோம்னா அமெரிக்கன் டாலர் ஏறுறதுனால நம்மளோட கரன்சி அதோட தரம் குறையிறதுனால இந்த விலைவாசி உள்ளபடியே கட்டுக்கோப்புகள் இல்லை. ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்குது. நாட்டு பிரதமர் நிச்சயமாக இப்போ தான் 2 வருஷம் மேலாகுது. கடைசியாக அடுத்த வருஷம்லாம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். அடுத்த மெரிடேக்கா 68வது மெரிடேக்கா சுதந்திர தினம் நம்ம ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த நாட்டு பிரதமர் மேல் உள்ள நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ரொம்ப நல்ல முறையில் வழி நடத்துகிறாரு. இப்போ கூட நம்ம காசு ஏறி இருக்குது. இந்தியா ரூபா இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கு 19.5க்கு மேலே வந்துருச்சு. இதே மாதிரி நம்மளோட நாணயம் ஏறிச்சுன்னு சொன்னால் நம்மளோட நிச்சயமாக நாட்டு நல்ல ஒரு நிலையை அடையும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு செடி நட்டால் கூட, ஒரு ரம்புத்தா மரம் நட்டால் கூட நம்ம ஒரு 3 வருஷம் காத்திருக்கணும். பல மரங்கள் நட்டாலும் நம்ம தான் காத்திருக்கணும். அதே போல் இந்த அரசாங்கத்தை நம்ம ஒரு 3 வருஷம் காத்திருப்போமே, அதுக்கு பிறகு நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த மலேசியா மக்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அதோட சிறப்பு என்னென்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா அதாவது மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கமும் சரி, எந்த ஒரு லஞ்சமும் இல்லை. ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிற ஒரே குறிக்கோளில் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஊழலை உடனே ஒழிக்கணும்னா கஷ்டம். வாங்கின பழக்கம் சில பேர்த்துக்கு இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அது நிச்சயமாக ஒழிக்கப்படணும். இன்றைக்கி எஸ்பிஆர்எம்னு சொன்னால் அரசாங்கமே இன்றைக்கி பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு எஸ்பிஆர்எம் வேலை செய்கிறாங்க. அவங்க தொடர்ந்து இன்னும் ஆழமாக வேலை செஞ்சு வந்தாங்கன்னா நிச்சயமாக இன்னும் ஊழலை குறைக்க முடியும். எந்த நாடு ஊழல் இல்லையோ அந்த நாடு நிச்சயமாக உறுதியாக வளர்ச்சி காணும் என்பதை ஆணித்தரமாக ஆழமாக நான் சொல்கிறேன். இந்த மலேசியா தேசிய சுதந்திர தின வாழ்த்துக்கள், 67 ஆண்டு வாழ்த்துக்களை மனசார மலேசியா மக்களுக்கும், குறிப்பாக என் தொகுதி மக்கள் டூன் சிரமன் ஜெயில் உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த தேசிய தின வாழ்த்துக்களை பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.